75 ஆண்டுகளுக்கு முன்னாலே தாய்லாந்திலே ஒரு ஹோட்டலை கட்ட முயற்சி செய்கிறார்கள். பிரம்மாண்டமான ஹோட்டல், பல அடுக்குகள் உடையது, ஸ்டார் வசதிகள் நிறைந்தது. ஏகப்பட்ட பொருட்செலவு, எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்காங்க. ஊழியர்கள், பணம், அரசாங்க அனுமதி, நல்ல இடம் எல்லாமே இருக்கு. ஆனா அந்த கட்டடத்தை கட்டி முடிக்கணுன்றதுக்குள்ள எக்கச்சக்கமான தடைகள். காரணம் என்ன என்று யோசிக்கும் பொழுது ஏதோ ஒரு அமானுஷ்யம் என்று உணர்கிறார்கள். பல்வேறு வாஸ்து நிபுணர்களை உலகெங்கும் இருந்து வரவழைக்கிறார்கள். எல்லா வாஸ்து நிபுணர்களும் அவரவர்களுக்கு ஒரு ஆலோசனையை சொல்கிறார்கள். ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கே போறோம், ஒரு காண்டோ போறோம், அங்க ஒரு 1000 பேர் குடும்பங்கள் இருக்கு. வீடெல்லாம் ஒரே முறையில தானே வாஸ்துப்படி கட்டியிருக்காங்க. 1000 பேர் வீட்லயும் ஒரே பொருளாதார சூழல் இருக்கா, இல்லாட்டி ஆரோக்கியம் தான் நிலவுகிறதா, ஏதோ மாறுதல் இருக்கதான் இருக்கு. யோசிக்கிறார்கள் ஒரு தீர்வு வேண்டுமே என்று. 4 முக பிரம்மா, 4 ஃபேஸ்டு புத்தா என்று சொல்லுவார்கள். எரவான் ஷ்ரைன் அப்படின்னு கூகுள் பண்ணீங்கன்னா வரும். ERAWAN ஷ்ரைன் டெம்பிள் நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா வரும். அங்கே 4 முக புத்தரை ஸ்தாபிதம் செய்கிறார்கள். பிரம்மனுடைய வடிவம். ஒரு முகம் நமக்கு கெரியரை தரும், நல்ல வேலை வாய்ப்பு. மற்றொரு முகம் நமக்கு நல்ல உறவுகளை தரும். மற்றொரு முகமும் நமக்கு ஆரோக்கியத்தையும், மற்றொரு முகம் செல்வத்தையும் தரும். இதை வைத்ததும் தடையின்றி வேலைகள் நடக்க துவங்குகிறது, செல்வம் பெருக துவங்குகின்றது, நிறைய வியாபார வாய்ப்புகள் வர துவங்குகின்றன. யாரெல்லாம் வேண்டி வணங்குகிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்குது. ஓம் பரமேச நமஸ்காரம் என்று கூகுள் செய்தால் அவரது பாடல் வந்துவிடும். ஓம் பரமேச நமஸ்காரம். நீங்களும் வீடு கட்டணும்னு நினைப்பீங்க, வியாபாரத்துக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பீர்கள். ஏதோ வீட்டிலே வாஸ்து குறை இருக்கிறது என்று சொல்லி இருப்பார்கள். முயற்சி செய்து எதுவும் நடக்கவில்லையா? 4 ஃபேஸ்டு புத்தா என்று கூகுள் செய்யுங்கள். அவரது பாடல்களை கேட்க துவங்குங்கள். மாற்றம் வருவதை அனுபவத்திலே உணர்வீர்கள். சிவ சிவ.